என் பேர் சகுந்தலா. நல்லக்கோட்டையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னமும் கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா டீம் செட் ஆகலை. ஸோ அந்த டீம் செட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் சாப்பிட சேர்ந்து இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உண்டான முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பாக செட் ஆகும்னு நம்புகிறோம். செட் ஆகாத முன்னாடியே நாங்கள் இவ்வளோ மணி எடுக்கிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படின்னா, என் பேர் சகுந்தலா. நான் வல்லக்கோட்டையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லைங்களா. நான் வந்து ஒரு டீச்சருக்கு படிச்சிருக்கேன் பேசிக்காக. இப்போ அரசாங்கம் வந்து நிறைய பேர், எனக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு, லட்சுமி அக்கா நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். எங்களுக்கு வந்து எக்ஸாம் படித்து முடிச்சு எழுதணுன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் இருந்துச்சு. நிஜமாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனால் அது கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா, அது நிறைய சிஸ்டம் வந்துருக்கு இல்லைங்களா. இது எழுதினா தான் டீச்சருக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்கள் அந்த டிஇடி டெட் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா, அதை கால்ஃபர் பண்ணும்போதெல்லாம் எழுதிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. நாங்கள் டீச்சருக்கு தான் படிச்சிருக்கோம். ஆனால் இன்னமும் அரசாங்கம் வந்து எங்களை வந்து டீச்சராக ஏற்றுக்கல. ஆனால் ஸ்கூல்லலாம் வேலை பார்க்குறோம், எல்லாம் டீச்சர் தான். இப்போது அந்த அரசாங்க வேலைக்கு அந்த டெட் எக்ஸாம் எழுதி நாங்கள் கிளியர் பண்ணால் தான் ஒரு டீச்சர், ஓகேங்களா. ஸோ நான் அவ்வளோ ஃபார்மாலிட்டி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோன்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்மளை நம்பி வர 2 பேர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம அந்த பிஸ்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். இதில் வந்து சந்தேகப்படுறதுக்கும் இங்கே வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுங்க, நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா. திறமை இருந்துச்சுன்னா எல்லாருமே இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். இதில் வந்து எனக்கு ஆப் அதெல்லாம் பண்ண தெரியாது, மொபைலில் இது பண்ண தெரியாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. இங்கே கேட்டிங்களா எல்லாருமே. எங்களுக்குமே அப்படி தான். எங்களுக்குமே வந்து புதுசில் ஒன்றுமே தெரியாது. அது எப்படி உள்ளே போகணும், என்ன பண்ண எதுவுமே தெரியாது. எல்லாமே எங்களுக்கு கைட் பண்ணாங்க. லக்ஷ்மி மேம், மம்தா மேம் எல்லாமே எங்களுக்கு கைட் பண்ணி தான் இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விஜய் சாரும், ஜாக் சார், அஜித் சார் எல்லாருமே. எதுவுமே தெரியாது. இன்னி வரைக்கும் பிஸ்னஸ் என்னன்னா 0 தான், எதுவுமே தெரியாது. ஆனால் பட் நல்ல ஒரு இன்கம் எடுக்கிற ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. ஸோ நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். டீம் செட் பண்ணி நல்லா பண்ணலாம். ஸோ இங்கே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு ஒருத்தரால் மட்டும் ஏணிப்படி ஏறி வர முடியாது. ஸோ கண்டிப்பாக டீம் சப்போர்ட்ன்றது இதுதான். ஸோ டீமாக செயல்படுங்க, நல்ல ஒரு இன்கம் எடுங்க. எல்லாருக்கும் நான் விஷயம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you.